நிறைய தத்துவங்கள் இருக்கு. அதாவது வேதம் என்ன சொல்லுது, அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதுல ஆச்சாரியர்கள் மத்தியில கொஞ்சம் வேற வேற அபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த கருத்துக்கள் சாஸ்திரத்திலே அதுக்கு இடமும் இருக்கு, அது சந்தேகம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாப்பாட்டு நேரம்னால ஒரு சாப்பாட்டு கதையா சொன்னா, நம்ம முன்னாடி இட்லி இருக்கு, நாம சாப்பிட போறோம். இட்லி வேற, நான் வேற. இது துவைதம். நான் வேற, நீங்க வேற, மைக்கு வேற, டேபிள் வேற, இந்த புக்கு வேற, அந்த புக்கு வேற, ஒரே இனமா இருந்தாலும் வேற வேற, வேற வேற இனமா இருந்தா வேற வேற, அறிவுள்ளது வேற, அறிவில்லாதது வேற, கடவுள் வேற, மனுஷன் வேற, கடவுள் வேற, உலகம் வேற, இப்படி பொதுவாக 5 ஆட்டு சொல்லுவாங்க. இப்படி வேற வேறன்னு நினைக்கிற புத்திக்கு துவைதம்னு பேர். துவைதம்னா சாதாரணமா 2ன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல 2ன்னு அர்த்தம் கிடையாது, வேறன்னு அர்த்தம். இப்போ நான் இட்லிய சாப்பிட்டாச்சு. இப்போ இட்லி வேற, நான் வேறையா? இட்லி என்னுடைய ஒரு அம்சம். வயிற்றுக்குள்ள அது போயாச்சு. இட்லி என்னுடைய ஒரு அம்சம். அதுக்கு விசிஷ்ட அத்வைதம் அப்படி ராமானுஜருடைய துவைதம். பொதுவா மத்வருடைய இது. கிறிஸ்தவம், இஸ்லாம் மாதிரிப்பட்ட மற்ற எல்லா கலிசடைகளும் கூட இந்த துவைதவாதிகள் தான். ஆனா அவங்களுக்கு இந்த துவைதவாதிகள் இருக்கக்கூடிய பேசிக் அறிவு கூட கிடையாது. துவைதத்திலையும் கழிச்சு போட்ட கோஷ்டி கிறிஸ்தவ இஸ்லாம் எல்லாம். நம்ம துவைதம் கொஞ்சம் டீசென்டான கோஷ்டி. அடுத்தது விசிஷ்ட அத்வைதம் என்ன? எனக்கு அம்சம் ஆயிட்டது இட்லி. இப்போ முன்ன என்னை விட்டு தனியா வேறையா இருந்தது, இப்ப என்னுடைய அம்சம் என்னுடைய உடலுக்குள்ள கலந்துட்டது. இது விசிஷ்ட அத்வைதம். நானும் இட்லியும், இட்லி என்னுடைய அம்சமா மாறுறது. அடுத்தது இட்லி 4 மணிக்கு தாண்டியாச்சு, டைஜஸ்ட் ஆகி இப்போ என்னுடைய மசில்ஸா மாறியாச்சு, புத்தியா மாறியாச்சு, இப்போ ரத்தமா மாறியாச்சு. இப்போ நானே இட்லி, நானும் இட்லியும் வேறல்ல. அது அத்வைதம். நான் மட்டும்தான் இருக்கிறேன், இன்னொன்னு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இருக்கிறது மாதிரி தெரியுது. இப்போ நீங்க இன்னொன்னு இல்லைன்னு சொன்ன, அப்ப பேச இருக்கட்டும், இது இருக்குன்னு சொன்னா இருக்கிறது மாதிரி தெரியுது. அது அத்வைதம். இருக்கிற மாதிரி தெரிகிறதுங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட கஷ்டமா இருந்தா, கனவு இருக்கு. கனவுல நீங்க பல விஷயம் பாக்குறீங்க. கனவுல பல விஷயம் இருக்கா? நீங்க நினைக்கிறீங்க இருக்குன்னு, நீங்க பாக்குறீங்க இருக்குன்னு. கனவு பார்க்கும்போது அது உண்மைன்னு நினைக்கிறீங்க. அத மாதிரி இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் உண்மை நீங்க நினைக்கிறீங்க. அது உங்க கோளாறு. இது உண்மை இல்ல, இது தோற்றம். இது தோற்றம் இருக்கு, அது நம்ம மறக்கிறது இல்ல. ஒரு தோற்றம் இருக்குங்கிறது நம்ம மறக்கிறது இல்ல. சரீர வித்தியாசத்தினால நாம எல்லாம் வித்தியாசமா தெரிகிறோம், உபாதி வித்தியாசம் வித்தியாசமா தெரிகிறோம், அது இருக்கு. ஆனா உண்மையிலேயே எசன்ஸ்ல எப்படி நகை மாலை, மோதிரம் இப்படின்னு பலதா தெரிஞ்சாலும் தங்க ஒண்ணுதானோ, அது மாதிரி ஈஸ்வரன் இருப்பது ஒண்ணுதான், பலதாக தெரிகிறது அப்படிங்கிறது அத்வைதம். வேற ஏதாவது கேள்வி? இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்டீங்க எல்லாரும். பிரார்த்தனை. வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.